ஓம் சாந்தி. இனிமையான பாபா, ஃபரிஷ்தாக்களின் சக்கரவர்த்தி, என்னை இப்பொழுது ஃபரிஷ்தாக்களின் உலகத்திலே, ஃபரிஷ்தாக்களின் சபையிலே அழைத்திருக்கின்றார். நான் தூய்மையான ஃபரிஷ்தா, அமைதி கடலான பாப்தாதா அனைத்து ஃபரிஷ்தாக்களோடு சேர்ந்த தனது அமைதி படையிலே, அமைதி தூதுவர்களின் சேனையிலே இதோ சாக்கார உலகத்தின் பஞ்ச தத்துவங்களை சுத்தமாக்கும் சேவையை எனக்கு கொடுத்திருக்கின்றார். நான் ஃபரிஷ்தா, அனைத்து ஃபரிஷ்தாக்களோடு சேர்ந்த பூமி, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 தத்துவங்களுக்கும் அமைதியின் கிரணங்களையும் தூய்மையின் கிரணங்களையும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றேன். மெல்ல மெல்ல தமோ பிரதான நிலையில் இருக்கும் 5 தத்துவங்களும் முழு தூய்மையாக தேவதைகள் கால் பதிப்பதற்கு தகுதியானவையாக சத்தோ பிரதானமாக ஆகின்றன. முழு உலகத்தையும் தூய்மையாக்கும் ஃபரிஷ்தா நான், ஃபரிஷ்தா பாபாவின் குழந்தை. நன்றி பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 13/8/24 காலை முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலம் தத்துவங்களை தூய்மையாக்கும் சேவை செய்யுங்கள். ஏனெனில் எப்போது தத்துவம் தூய்மை ஆகுமோ அப்போது இந்த சிருஷ்டியில் தேவதைகள் காலை வைப்பார்கள். இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலம் தத்துவங்களை தூய்மையாக்கும் சேவை செய்யுங்கள். ஏனென்றால் எப்போது தத்துவங்கள் தூய்மை ஆகுமோ அப்போது இந்த உலகத்தில் தேவதைகள் கால் வைப்பார்கள். கேள்வி: உங்களுடைய புதிய ராஜதானியில் எந்த விதமான அசாந்தி அல்லது குழப்பமும் இருக்க முடியாது. ஏன்? பாபா பதில் சொல்றாரு, ஏனென்றால் அந்த ராஜ்யம் உங்களுக்கு தந்தையின் மூலம் ஆஸ்தியாக கிடைத்துள்ளது. வரங்களை தரும் வள்ளலான பாபா குழந்தைகள் உங்களுக்கு இப்பொழுது முதலே வரதானமாக ஆஸ்தியாக அதை கொடுத்து விட்டார். இந்த காரணத்தினால் அங்கே அசாந்தி ஏற்பட முடியாது. நீங்கள் பாபா உடையவர்களாக ஆகிறீர்கள் எனும்போது ஆஸ்தி முழுவதையும் எடுத்துக்கொள்கிறீர்கள். பாபா, அதாவது கடவுள் நமக்கு ஆஸ்தியாக கொடுத்திருக்கிறதுனால அந்த ஆஸ்தியில் எந்த அசாந்தியோ குழப்பமோ குறையோ இருக்க முடியாதுன்னு புரிய வைக்கிறாரு. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தெரியும், நம்ம யாருடைய குழந்தைகளோ அவரை உண்மையான தலைவன் என்று அழைக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு குழந்தைகளான உங்களை தலைவனுடைய குழந்தைகள், சாஹேப் ஜாதே என்று கூறுகிறார்கள். உண்மைக்கு மேலும் ஒரு உறுதி இருக்கிறது. உண்மையை பற்றி சொல்லும்போது சத்தியத்தையே சாப்பிடுவது, சத்தியத்தையே ஆடையாக உடுத்துவது என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதை பாபா புரிய வைக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபாதான். அவருக்கு அதிக மகிமை இருக்கிறது. அவரை படைப்பவர் என்று சொல்கிறார்கள். முதலில் குழந்தைகளை படைக்கின்றார்.
பாபாவின் குழந்தைகள் அல்லவா? ஆத்மாக்கள் அனைவரும் பாபாவோடு இருக்கிறார்கள். அதை தந்தையின் வீடு, நம் இனிமையான வீடு என்று கூறுகிறோம். இந்த உலகம் ஒன்றும் நமது வீடு அல்ல. அவர் நம்முடைய மிகவும் இனிமையான ஸ்வீட்டஸ்ட் தந்தை என்று குழந்தைகளுக்கு தெரியும். இனிமையான வீடும் சாந்தி தாமமாகும். பிறகு சத்யுகமும் இனிமையான வீடாகும். ஏனென்றால் அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் அமைதி இருக்கிறது. இந்த உலகத்திலோ வீட்டில் லௌகிக தாய் தந்தையிடமும் அசாந்தி இருக்கிறது. உலகத்திலும் அசாந்தி நிலவுகிறது. அங்கே சத்யுகத்தில் வீட்டிலும் அமைதி இருக்கும், முழு உலகத்திலும் அமைதி இருக்கிறது. அதனால் சத்யுகத்தை புதிய சிறிய உலகம் என்று சொல்லலாம். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: தங்கள் உள்ளத்தின் தூய்மையின் மூலம் பாபாவின் அதிசயமான ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்ய வேண்டும். முயற்சி செய்து உயர்ந்த பலனை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாடகம் என்று சொல்லிவிட்டு நின்றுவிடக்கூடாது. 2வது, ராவண ராஜ்யத்தில் குற்ற பார்வையின் ஏமாற்றத்திலிருந்து தன்னை காத்து கொள்வதற்கு ஞானத்தின் 3வது கண்ணின் மூலம் பார்ப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நம்பர் 1 குணமான தூய்மையை பின்பற்ற வேண்டும். வரதானம்: பிராமண ஜென்மத்தின் ஜாதகத்தை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் சிரேஷ்டமான பாக்கியசாலி ஆகுக. பிராமண வாழ்க்கையின் அல்லது பிராமண பிறவியின் ஜாதகத்தை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் சிறந்த பாக்கியவான் ஆத்மா ஆகுக. பாபா சொல்றார், குழந்தைகளே, பிராமண வாழ்க்கை என்பது புதிய வாழ்க்கையாகும். பிராமணர்களாக இப்போது இருப்பவர்கள் ஆதியிலே தேவி தேவதைகளாக இருந்தவர்கள். மேலும் இப்போது BK, அதாவது பிரம்மா குமாரர்கள் அல்லது குமாரிகள், பிரம்மாவின் குழந்தைகள் ஆவார்கள். பிராமணர்களின் ஜாதகத்தில் 3 காலங்களுமே நல்லதிலும் நல்லது ஆகும். எது நடந்ததோ அதுவும் நல்லதுதான். எது நடக்கிறதோ அது மேலும் நல்லதே. மற்றும் எது இனிமேல் நடக்கப் போகிறதோ அதுவோ மிக மிக நல்லதாகவே உள்ளது. பிராமண வாழ்க்கையின் ஜாதகத்தில் எப்பொழுதுமே எல்லாமே நல்லதுதான். இதற்கு கேரண்டி, உத்தரவாதம் இருக்கிறது. எனவே சுயம் பாக்ய விதாத்தா பாபா, அதாவது பாக்கியத்தை உருவாக்கும் வள்ளலான பாபா, பாக்கியத்தின் சிறந்த ரேகையை நம் மீது வரைந்து விட்டார். நம்மை தன்னுடையவர் ஆக்கிவிட்டார். என்னை அவர் தன்னுடையவர் ஆக்கிவிட்டார் என்ற இதே மகிழ்ச்சியில் எப்பொழுதும் நீங்கள் இருங்கள். அதனால இன்றைக்கு வரதானம் என்ன? சிறந்த பாக்கியசாலி ஆகுக. ஸ்லோகன்: ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு தந்தையிடம் அனைத்து சம்பந்தங்களின் சுவையை வைத்து விடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.